ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க நம்ம அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அளவுகளோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அண்ட் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இந்த மூணையும் சேர்த்து நல்லா வணக்கிக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா வணங்கி வந்ததும் 15 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிக்க போகிறோம். இது ஒரு வணக்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டு இதில் வணக்கிக்க போகிறோம். இது ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி இதோட சேர்த்திக்க போகிறோம். இது எல்லாமே நல்லா மசிய வணங்கணும். சேர்த்திருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கி வந்ததும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு சூடானதும் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். இதில் 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ இது எல்லாத்தையுமே சேர்த்திக்க போகிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்க போகிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கி வந்ததும் இதோட 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் இதில் சேர்த்திக்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க, பச்சை வாசனை போகணும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை இந்த தக்காளி வெங்காய வணக்கினதோடு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்க போகிறோம். சேர்த்திருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது போல் கொதிச்சு வரணும். ஸோ அடிப்பிடிக்காமல் அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா கொதிக்கும் போது நாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1/4 kg மஷ்ரூமை நம்ம இதில் சேர்த்திக்க போகிறோம். சேர்த்தி நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் மசாலாவோட டேஸ்ட் இதில் ஒட்டும். ஒரு 2 நிமிஷம் இது போல் வணக்கிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போது தான் மஷ்ரூமில் இருக்க தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணியோடு சேர்ந்து இந்த கிரேவி நல்லா இதாக வரும். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு கலங்கியிருக்கு. இதோடு நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்தி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி நாம் கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது குழம்புக்கு காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். காரத்துக்கு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் நான் சேர்த்திருக்கேன். இது போல் நல்லா கொதித்து வரும்போது நாம் குக்கரோட மூடி போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 2 விசில் வந்துடுச்சு. நம்ம மஷ்ரூம் கிரேவி ரொம்பவுமே சூப்பராக ரெடியாக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக நான்வெஜ் குழம்பு மிஞ்சிடும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வாட்ச் பண்ணுங்கள்.